ஆதி, எனக்கு ஒரு டவுட். நாம இப்போ ரொம்ப நேரமா கார்லயே உட்கார்ந்துருக்கோமே, நந்தினியே மரகதலிங்கத்தை கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பாளா என்ன? எப்படி நீ உள்ள போய் அதை எடுத்துட்டு வர போற? நான் மட்டும் உள்ள போய் எடுக்க போறதில்ல சித்தி, நீங்களும் என் கூட வர போறீங்க. நானா? எல்லாரும் ஒன்னா போய் தான் லிங்கத்தை தேடி கண்டுபிடிக்க போறோம். இங்க பாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் தான் லிங்கத்தை எடுக்கணுமா என்ன? ஆமா சித்தி, அதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஐயோ, நீங்க வேற. நான் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க தான் உள்ள போய் சண்டையெல்லாம் போட்டு காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். நீங்க தானே ஹீரோ. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, உள்ள நந்தினி வேற இருக்கா. உள்ள பெரிய பெரிய ஆபத்துலாம் இருக்கும். நான் வந்தா உங்களுக்கு இடத்துல தான் இருக்கும். நீங்க போய் டக்குன்னு சண்டை போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. சித்தி, என்ன ஆபத்து இருந்தாலும் எங்களுக்கு நீங்க இருக்கீங்க. ஒரு கை பாத்துருவோம் சித்தி. 3 கை பாத்துருவோம். என்னங்கறீங்க? விட மாட்டாங்க. பாத்துருவோம் 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 சித்தி. பாத்துருவோம். ரொம்ப சோதிக்கிறேன். இவனுங்களே இங்க சமாளிக்க முடியல. இவனுங்களுக்கு உதவி பண்ற விஷயம் தெரிஞ்சா அவளை எப்படி சமாளிக்கிறது? கவிதா அக்கா, வந்துட்டீங்களா? கவிதா, உன் சார்பா பரீட்சை எழுதுறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கல. என்னக்கா சொல்றீங்க? உனக்காக நான் வேணா இந்த பரீட்சை எழுதவா? உனக்கு அதுல சம்மதமா? சம்மதம் மட்டும் இல்ல, சந்தோஷமும் கூட. வாங்கக்கா போலாம். சரி, வா போலாம். வா இரு. சார், வாங்கம்மா. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. அம்மா, உங்களுக்கு பதிலா எக்ஸாம் எழுத போறது யாரு? அதுவா சார்? இவங்க தான். பேரு பார்வதி. மேடம், உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க. என்கிட்ட ஐடி ப்ரூஃப்லாம் இல்ல சார். ஐடி ப்ரூஃப் இல்லாம எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டாங்கம்மா. இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத வர வேண்டியவங்களால வர முடியல சார். எக்ஸாம் ஹால்ல வேற யாருமே கிடைக்கல. இந்த எக்ஸாம் அவளுக்கு ரொம்ப முக்கியமானது சார். சார், இத மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் நானே எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. தயவு செஞ்சு என்னை இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க சார். மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஐடி இல்லாம என்னால எக்ஸாம் எழுத அலோ பண்ண முடியாது. அது ரூல்ஸே கிடையாது மேடம். நான் அலோ பண்ணா எனக்கு தான் பிரச்சனை வந்துடும் மேடம். முதல்ல ஐடி ப்ரூஃபை கொண்டு வாங்க. அப்புறம் ஆதி, இப்ப நம்ம இப்படியே போனோம்னா நந்தினி கண்டுபிடிச்சிருவாள்ல? கவலையே படாதீங்க சித்தி, நந்தினி நம்மள அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன என்ன அந்த ஏற்பாடு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். என்ன அதுக்கு அவசரம்? எவ்வளவோ பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் தானே, பண்ணிடலாம். லிங்கம் நம்ம வச்ச இடத்துல தானே இருக்கு. அப்புறம் எப்படி அது நமக்கு மெசேஜ் பண்ணா? ஏன்னு ஒண்ணும் புரியலையே. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas.
ஜிங்கிள் பெல் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஜிங்கிள் பெல் மேரி கிறிஸ்மஸ் ஹலோ, மேரி நிறுத்துங்க. கிறிஸ்மஸ் என்ன ஜிங்கிள் வேணும் பெல். மேடம் உங்ககிட்ட இது வாங்க வரல, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம். ஆமா, நாங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் gift கொடுக்க வந்திருக்கோம். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். அதான் அவங்க வேணாம்னு சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். இல்லங்க இருங்க, நீங்க எங்க போறீங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கணும்ல, நீங்க அவசரப்படாதீங்க. மேடம், இது கிறிஸ்மஸ் gift. வேணாம்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் வாங்கி என்னன்னாவது பார்க்கணும்ல. நீங்க எடுத்து கொடுங்க. காட்டுங்க, கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ். கொடுங்க மேடம், வெயிட் பண்றாங்கல்ல. இதுதான் நாங்க தர கிறிஸ்மஸ் gift. மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க, உங்க கையால கொடுங்க. கொடுங்க. ஜிங்கிள் பெல் மேரி கிறிஸ்மஸ் ஜிங்கிள் பெல் பாடிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம். மேரி கிறிஸ்மஸ்னா gift எப்படி அங்க போகும்? கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ். ஐயோ, டேடி மயங்கிட்டடா. மயக்க போடுறா. மேரி கிறிஸ்மஸ். ஏய், என்னடா பண்ணீங்க? அடடடட, புடி. சித்தி, சூப்பர் சித்தி. ஆரம்பமே அமர்க்கலாம் பண்ணிட்டீங்களே. என்ன, நான் அமர்க்கல பண்ணனா? நீங்க என்ன பண்ணீங்களா? நீங்க தானே ஸ்ப்ரே அடிச்சு நந்தினியை மயக்கமட வச்சது. ஐயோ, நானா மயக்கப்பட வச்சேன்? அப்புறம் வேற யாரு? சரி, நீங்க பேசிக்கலாம் டைம் இல்ல. அருண் தூக்கு. ப்ரோ, வாங்க ப்ரோ, புடிங்க. ஐயோ, இது வேற. சீ. டேய், bro, என்ன இப்படி எடுத்துட்டு போறீங்க? மெதுவாடா. டேய், போங்கடா. ஐயோ. அருண், இங்கே படுக்க வை. படுக்க வை. ஓகே ப்ரோ. வா. அவ்வளவுதான். தூங்குங்க. சூப்பரா. ஐயோ, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி வாங்க வெளிய போலாம். சத்தம் போடாதீங்க சித்தி. சைலண்டா வெளிய போங்க. வாங்க ப்ரோ. வாங்க. போங்க சித்தி. வாங்க. வா. ஓகே ப்ரோ. அருண், மேல போய் தேடி பார்க்கலாமா? வீடு ஃபுல்லா ஆமா ப்ரோ, கேமரா போய் பார்க்கலாம். வாங்க. போங்க. நான் இங்கே இருக்கேன். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்க போலாம். டேய், வாங்க சித்தி. என்ன கூப்பிட்டு போறீங்க? வாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார், மேடம். அலோ பண்ணுங்க. என்ன இங்க சத்தம்? அம்மா. பத்மாக்கா, பார்வதி, நீ இங்க என்ன பண்ற? நான் இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். நீ எதுக்கு இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுதணும்? அத எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சொல்றேன். இப்போ எனக்கு டைம் ஆச்சு. இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத ஐடி கேக்குறாங்க. உனக்கு எதுக்குமா ஐடி கார்டு? சார், எனக்கு இவங்க ரொம்ப வேண்டியவங்க. எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க சார். அவங்களுக்கான ஐடி கார்டை நான் கொடுக்கறேன் சார். மேடம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு மேடம் ஐடி கார்டு? தாராளமா எழுத அலோவ் பண்றேன் மேடம். அக்கா, ரொம்ப நன்றிக்கா. பார்வதி, நீ எக்ஸாம் எழுது. அப்புறமா நானே வந்து உன்னை பாக்குறேன். சரி. ஓகே, நான் வரேன். ஓகே மேடம், நீங்க போங்க. நீங்க வாங்க மேடம். உட்காருங்க மேடம். வா கவிதா. வாங்கண்ணா, பாருங்க. உங்க எக்ஸ்ரேக்குனால நல்லா தேடுங்க சித்தி. அருண், நல்லா தேடி பாரு. இங்க இல்ல ப்ரோ, எனக்கு என்னமோ பக்கத்து ரூம்ல தான் இருக்குன்னு தோணுது. ப்ரோ, வாங்க பக்கத்து ரூம்ல போய் பார்க்கலாம். சரி வா. கடவுளே. சித்தி, என்ன பண்றீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க சித்தி.
அட வாங்க சித்தி. ஐயோ, இவன் ஒருத்த கைய விட மாட்டேங்கிறான். ஆ, அருண் ப்ரோ இங்க ஒரு ரூம் இருக்கு பார்க்கலாம். பார்க்கலாமா? அங்க ஒரு ரூம் இருக்கே ப்ரோ. ஆமாமா கரெக்ட். அருண் சொல்றது கரெக்ட். அங்க இருக்கிற ரூம்ல போய் தேடலாம். ஆ? ஆ, வாங்க வாங்க ஆ, போய் வாங்க, பார்க்கலாம். அண்ணா சித்தி ஆ. அங்க இல்ல இங்க. கரெக்ட் டேய், வாங்க. டேய், இருடா. வாங்க சித்தி. அவனை கூப்பிடுறா. முதல்ல இந்த ரூம்ல பார்க்கலாம் வாங்க. நீங்க 2 பேரும் போய் தேடுங்க. நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 3 பேர் சேர்ந்து தான் போய் ஆ. தேடணும். ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. வாங்க. நான் சித்தி கூட்டி வரேன். அருண் சித்தி வாங்க கூட்டி சித்தி. அட வாங்க. சித்தி வாங்க வாங்க. வர வர வர. நல்லா பாருங்க ப்ரோ. கடவுளே. அருண் ப்ரோ இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, இங்க தேடு, நாங்க போய் தேடுறோம். என்ன? ஒரு இடம் வேணா தேடு. ஓகே ப்ரோ. அருண் ப்ரோ இந்த லாக்கரை பாரு. புடிச்சிட்டானே. ப்ரோ இந்த லாக்கரை பாக்கும்போது பாஸ்வேர்ட் போடணும் போல இருக்கே. ஐயோ, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போச்சு போச்சு. எதையாவது நம்பர் அமுக்கி துப்பாக்கி வெடிச்சு கூண்டோட கைலாசம். முடிஞ்சு போச்சு வனஜா வாழ்க்கை. முடிஞ்சு போச்சு. சரி, அதான் லாக்கரை கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க பாஸ்வேர்ட் போட்டு தரங்க. நான் உங்க பாதுகாப்புக்கு வெளியே நிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் முடியாது அருண். அதெல்லாம் முடியாது. சித்தி வெளியே பாருங்க இருக்கேன்டா. சித்தி ஒன்னாதான் வந்தோம் ஒன்னாதான் போவோம். வாங்க வாங்க சித்தி வாங்க 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 சித்தி. ஆடாம நில்லுங்க சித்தி. இங்க பாருங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். நம்ம எல்லாம் ஒன்னாதான் வந்தோம். இங்க வேலையை முடிச்சிட்டு நாம ஒன்னாதான் போறோம். இவன் ஒருத்த எல்லாரும் ஒன்னா போவோம்னு தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா? வெடிச்சா ஒன்னாதான் போவோம். அருண் ப்ரோ இதே லாக்கர் தான் நம்ம ஆபீஸ்லயும் இருக்கு. அதுக்கு 10 டிஜிட் நம்பர் தான் பாஸ்வேர்டு. ஆமா ப்ரோ 10 டிஜிட்னா ஏண்டா ஹோட்டல்ல மெனு கார்டு வச்சுட்டு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க? 3 நிமிஷத்துல 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் யோசிச்சு முடிவெடுங்கடா. டேய் கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சு தரங்கடா. இருங்க சித்தி பாஸ்வேர்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? ஐயோ இந்த தண்டங்களுக்கு நம்மளே சொல்லுவோம். சரி இப்போ 10 இலக்கம் அப்படினாலே மொபைல்ல தானே 10 நம்பர் இருக்கும். ஆமா, இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாதா? அட ஆமா சித்தி, இதுக்கு தான் நீங்க எப்பவுமே கூடவே இருக்கணும். அடடடா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு சித்தி. அடுத்த ஜென்மத்துல எனக்கு வயிறு வீங்கினா நீங்க தான் சித்தி எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் சித்தி. லாஜிக் இல்லாம உளறி கொட்டாம லாக்கரை தரங்க. சீக்கிரம் வெளிய போலாம். லாஜிக்கு லாக்கர் அசத்துறீங்களா சித்தி? ப்ரோ அநேகமா அந்த 10 டிஜிட் நம்பர் நந்தினியோட மொபைல் நம்பரா தான் இருக்கும் ப்ரோ. நந்தினியோட மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. அதை ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட். நம்பர் ஐயோ மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே. சரி நீங்க யோசிச்சு திறந்து வெளிய எடுத்து வைங்க. சித்திக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் போய் காபி குடிச்சிட்டு வரேன். நம்ம என்ன ட்ரிப்பா வந்திருக்கோம், திருட வந்திருக்கோம். இங்க வந்து காபி டீன்ட்டு மரகதலிங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டா வெளிய போய் பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன். எங்கடா வைக்கிறது? ரிப்பு போஸ்டர் தான் ஒட்டணும். யோசிச்சு சித்தி. அவன் நம்பர் இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ட்ரை பண்ணவா? போடு சீக்கிரம் போடு. சித்தி என்ன சித்தி? இப்ப என்ன சித்தி? இப்போ நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது அவ நம்ம கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்து வச்சிருக்கா. நம்ம இப்போ இந்த Facebook, Instagram, Twitter இதுலலாம் பாதி பாதி நம்பரை பாஸ்வேர்டா வைப்போம்ல, அந்த மாதிரி அவளும் முதல் சிம்ல இருந்து பாதி, இரண்டாவது சிம்ல இருந்து பாதி நம்பர் வச்சிருக்கலாம்ல. ஏன்னா அவதான் பயங்கரமா யோசிப்பாள. ஆமா ப்ரோ, சித்தி சொல்றதும் கரெக்ட் தான். நந்தினியும் 4-5 நம்பர் வச்சிருப்பாள்ல, ஆபீஸ் நம்பர், பர்சனல் நம்பர், அது இதுன்னு. இதுக்கு தான் சித்தி நீங்க கூடவே இருக்கணுங்கிறது. ஆமா 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 ஆமா. இப்போ சித்தி
இப்ப இந்த நம்பரை முழுசா போட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க சொன்ன நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வெடிச்சிரும். வெடிச்சிருமா? என்ன சொல்றீங்க சித்தி? வெடிச்சிரும்னா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, நீங்க இப்படி மாத்தி மாத்தி நின்னுட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தலைவலியில மண்டை வெடிச்சிரும்னு சொன்னேன். மண்டை வெடிச்சு நான் செத்து போயிடுவேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது சித்தி. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இருங்க. வேணாம் வேணாம் இருங்க, எனக்கும் அவ நம்பர் தெரியும். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? சித்தி சொல்றது கரெக்ட் தான் தோணுது. ட்ரை பண்ணி ட்ரை பாருங்க. பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தலாம் ஒரு கை போடுங்க சித்தி. 7 திறந்துடுச்சு. சித்தி வாங்க வாங்க வாங்க. அகது நீங்க சித்தி சூப்பர் சித்தி. கைய குடுங்க சித்தி. கலக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். போதும், வாயை மூடிட்டு எடுத்துட்டு வாங்க. இவனுங்க பால் அபிஷேகம் பண்ணி கூப்பிடாம விட மாட்டானுங்க சித்தி போல ஆசீர்வாதம் வாங்கிங்க. பூஜை பண்ணிக்கலாம். டென்ஷன் ஆகாதீங்க. உள்ள வை. சிவா ஐயோ டைம் ஆயிட்டு இருக்கே. சித்தி, ஒரே நிமிஷம் இதை புடிங்களேன். இது வேறயா? உடனே நம்ம செலிப்ரேட் பண்ணணும். பண்ண போறீங்க. டேய் ஐயே, என்னடா பண்ணிட்டு நீங்க வரீங்களா இருக்கீங்க? சித்தி? நிறுத்துங்கடா. என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? விளையாடிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நீ கண்ணு முடிச்சிருப்பா. ஐயோ, சித்தி, உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்ல சித்தி. இனிமேல் உங்களை பாராட்டிட்டே இருப்பேன் சித்தி. சித்தி வெற்றி மீது வெற்றி வந்து எங்கள் சித்தியை சேரும். என்னாச்சு ப்ரோ? என்னடா சத்தம் அது? தெரியல ப்ரோ. என்னாச்சு சித்தி? சித்தி, நீங்க உள்ள போங்க சித்தி. வச்சிருந்தா என்ன ஆகுறது? வயசுல மூத்தவங்க வாங்க சித்தி. காரியம்தான். ஐயோ சித்தி ஐயோ சித்தி, உங்களாலதான் நாங்க 2 பேரும் உயிர் பொழைச்சிருக்கோம். நீங்க மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை என்ன இருக்கிறது? நாங்க பொழைச்சதே உங்களாலதான் சித்தி. இங்க இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சித்தி தெரியும்? என்னடா நீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரூட் மேப் போட்டா சொல்லி கொடுப்பாங்க. பழைய படத்தெல்லாம் பார்த்ததுல வில்லன்கள் வீட்ல எல்லாம் இப்படிதான் எதையாவது செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ வில்லி இல்ல, அவளும் இந்த மாதிரி தான் ஏதாவது லூஸ் தனமா பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும்ல. சூப்பர் சித்தி. எல்லா வில்லத்தனமும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சித்தி. ஒண்ணு நான் சொல்லட்டுமா? அவ வில்லினா நீங்க வில்லாதி வில்லி. பாத்தீங்களா சித்தி? வில்லி வாங்கடா, மாதிரி வந்து சிரிக்கிறீங்க. யாரா நீங்க? எங்க அந்த மரகதலிங்கம்? அம்மா கிடைச்சிருச்சு. அடிச்சு தள்ளு அவனை.
தெண்ட சோறுங்க எப்படி அடி வாங்குதுங்க. என்னடா நீங்க? சாவடா தடி மாடுங்களா. இவனை எப்படியோ தொலையிட்டோம். இதை கொண்டு போய் நந்தினி கிட்ட ஒப்படைச்சு இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடலாம். சித்தி ஐயோ இவன் கூப்பிட்டுட்டானே. எங்க எஸ்கேப் ஆகுறீங்க? மலைய சாச்சிட்டு மலை மாடுங்க மாதிரி நிக்கிறானுங்களே இவங்க ரெண்டு பேரும். எப்படி ஏமாத்துறது? என்ன சித்தி, ஒன்னா சேர்ந்து வந்தோம், ஒன்னா தானே சேர்ந்து போனோம். லிங்கத்தை எடுத்துக்கிட்டு தனியா போறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் எஸ்கேப் எல்லாம் ஆகலடா. இவ்ளோ கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டு இந்த மரகத லிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதான் இத பத்திரமா கொண்டு போய் கார்ல வைக்கலான்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சித்தி? ஒரு சின்ன வேலை பேலன்ஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு நம்ம 3 பேரும் ஒன்னாவே போயிருவோம். வாங்க வாங்க சித்தி. இந்த கருவாப்பைய விட மாட்டோம் போல இருக்கு. அவங்கள ஏன்டா இப்ப கூப்பிடுறடி? அது இல்ல ப்ரோ, அது வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல நம்ம மட்டும் மாட்டினா எப்படி, சித்தி சேர்த்து மாட்டிடுவோம். சூப்பரா கூப்பிடு சித்தி ஓகே விளையாடலாம். ப்ரோ. என்ன சித்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க சித்தி. வரேன் அட வரேன். வாங்க சித்தி. அப்பா அதான் அந்த தடியனுங்களா அடிச்சு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே இருந்துகிட்டு? கிளம்பி போலாம் வாங்க. சித்தி, இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இப்ப அதை தான் பண்ண போறோம். இதுக்கு மேல இந்த வீட்ல என்ன முக்கியமான வேலை? அதான் மரகத லிங்கம் தான் நம்ம கையில இருக்கே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி திரும்பி நில்லுங்க. எதுக்கு எதுக்கு திரும்பி நிக்கணும்? சித்தி திரும்பி நில்லுங்க சித்தி. திரும்புங்க ஒரு நிமிஷம். எதுக்கு அப்படி இப்ப திரும்பி நிக்க சொல்றீங்க? சித்தி, அந்த கெட்டப்ப ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஐயோ Remove பண்ணுங்க. கெட்டப்பெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ண கூடாது. நம்ம வீட்ல போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம சீக்கிரமா போலாம். அது வீட்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணும்போது அதை பண்ணிக்கலாம். இப்ப ரிமூவ் பண்ணுங்க. டேய் சொன்னா கேளுடா, நீங்க உளறிட்டு சொன்னா இருக்காத. கேட்க மாட்டீங்க. போங்க சித்தி. ஐயோ கழட்டுங்க சித்தி. இங்க பாருங்க. சீக்கிரம் கழட்டுங்க. இல்லங்க சித்தி. ஏய் விட்டுருங்கடா. ஒரு நிமிஷம். லிங்கத்தை கொடுத்துட்டு ஃப்ரீயா அவ்வளவுதான். கழட்டுங்க, டைம் ஆச்சு. தாடி மட்டும். ஐயோ பாருங்க பாருங்க சித்தி. சித்தி. சும்மா பாருங்க. என் கண்ணு குட்டி பாருங்க. என்ன சித்தி நீங்க சில்லற வேலை பார்த்த நாங்களே வேஸ்ட கழிச்சுட்டு ஜாலியா நின்று இருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்க. லிங்கத்தெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு போஸ் கொடுங்க. ஐயோ என்னடா இங்க கேமரா இருக்கு? டேய் வாடா வாடா, கேமரா பாத்து இருக்கு, சிரிங்க போயிடலாம் சித்தி. போயிடலாம். அங்கேயும் கேமரா இருக்குது. மாட்டிக்கிட்டீங்களா? இங்க பாருங்க இங்க. அட. ஐ இங்க ஒரு கேமரா. ஐயோ ஐயோ ஐயோ. அங்கேயும் பாத்துறாங்க. முழுசா காமிச்சிட்டாங்க ஃபேஸ. இது போதும் சித்தி. அவ்வளவுதான். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. போலாமா? ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு வேலை பேலன்ஸ் இருக்கு. அதையும் நீங்க தான் முடிச்சு வைக்க போறீங்க. இன்னும் என்னடா முக்கியமான வேலை? உள்ள வந்தீங்கன்னா சொல்ல போறேன். டேய் வாங்க வாங்கடா சித்தி. வாங்க சித்தி. ஐயோ, வாங்க. வேண்டாம்டா. வாங்க சித்தி. ஏய், 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 வாங்கண்ணா. வாங்க வாங்க. டேய், விடுங்கடா சீக்கிரமா என்ன. போங்க சித்தி. ஐயோ, பாத்தியா ப்ரோ, எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்க. முன்னாடி போங்க சித்தி. ஐயோ, என்ன ஏன்டா தள்ளி விடுற? என்னடா? கெஸ்ட் ஹவுஸ்ல கூட மேக்கப் இல்லாம இருக்க மாட்டாங்க போல இருக்கே. சித்தி, இத முதல்ல புடிங்க. எதுக்குடா இது? சித்தி, நந்தினி வீட்ல இருந்து மரகத லிங்கத்தை எடுத்துக்கிட்டு போறோம். நம்ம எடுத்துட்டு போற ஞாபகார்த்தமா அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அதனால இந்தாங்க, இந்த லிப்ஸ்டிக் அவளுக்கு போட்டு விடுங்க. லிப்ஸ்டிக்கா? போடுங்க சித்தி. லிப்ஸ்டிக் போடணுமா? சித்தி, லிப்ல இல்ல, நெத்தில.
நாமம் போட்டு விடுங்க. ஆ, நாமெல்லாம் நான் போட்டு விட மாட்டேன் போ. இல்ல சித்தி, நந்தினி எந்திரிச்சு பார்த்த உடனே லிங்கத்தை காணோம்னு தேடுவாள்ல, அப்ப இந்த நாமம் மிச்சமா இருக்கும்ல, அதுக்குதான் போட்டு விடுங்க சித்தி. அதெல்லாம் முடியாது, நீங்க வேணா போடுங்க, நான் கிளம்புறேன். என்ன சித்தி, இப்படி ஒரு பெரிய ஆபரேஷன் ஆரம்பிச்சது நீங்க தானே? நானா? ஆமா. என்ன ப்ரோ, என்ன சித்தி இப்படி கேக்குறீங்க? நந்தினி வீட்டை காமிச்சதுல இருந்து, உள்ள வந்ததுல இருந்து, அந்த லாக்கரை ஓபன் பண்ணதுல இருந்து எவ்வளவு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி 3 நிமிஷத்துல வெடிச்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க எங்களை காப்பாத்துனீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க சித்தி, இவ்வளவு விஷயம் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நானா பண்ணேன்? பின்ன யார் சித்தி பண்ணா? நீங்க தானே பண்ணீங்க. ஐயோ, அதனால இந்த ஃபைனல் டச் முடிச்சு வச்சிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதான் போட்டு விடுங்க. நந்தினி முகத்தை இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வில்லி, சிறப்பான ஒரு வில்லி. சித்தி சிறப்பா போட்டீங்க. கிளம்புமா ப்ரோ? இந்த வேலையும் முடிஞ்சது. கிளம்புமா? கிளம்பலாம் சித்தி, போலாமா? வாங்க. இனிமே எதுவும் பாக்கி இல்லையே. இல்ல வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. வாங்க சித்தி. ஒண்ணே ஒண்ணு, ஆ. இங்க பாரு, என்னோட சித்திக்கு சின்னூண்டு கோவம் இருந்தனாலதான் நீ நாமத்தோட தப்பிச்ச. இதே என் சித்திக்கு கோவம் பெருசா இருந்துச்சு, உன்னை மொட்டை அடிச்சு விட்டுருப்பாங்க. இத நீ முடிச்சிட்டு இருக்கும் போதே சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க லிங்க தடுக்கிறதுல பிஸியா இருந்தோம், அதனாலதான் இப்ப சொல்றேன். வாங்க சித்தி. சித்தி வாழ்க. ஐயோ, இவனுங்க இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கானுங்களோ தெரியலையே. இதோட இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும், அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இல்லன்னா என்ன தனியா பேசிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் சோலோவாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, 3 பேர் சேர்ந்தே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ப்ளீஸ் கை ஆக்ஷன். போலாமா? போலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சித்தி அங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண், அவர் பேர் ஆதி. This is the great மனசா சித்தி. சித்தி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சொல்லியாச்சு, வாங்க சித்தி போலாம். சித்தி ஒரே ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணிட்டு போவோம். என்னடா? ஏலே சாமி, ஏலே சாமி. ஐயோ, என்ன சித்தி பாட்டு பிடிக்கல சித்தி? அப்படிங்கற சாமி. மேடம், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். சரி கொடுத்துரு. ஓகே, கொடுங்க. அக்கா கொஞ்சம் நில்லுங்க அக்கா. ஏய் கவிதா, நீங்க எனக்கு சாதாரண பார்வதி இல்லக்கா, அந்த சிவபெருமானோட மனைவி பார்வதியா தான் நான் உங்களை பாக்குறேன். என்னடா இது, கண்ணு தெரியாத பொண்ணு நம்மள பாக்குறேன்னு சொல்றாளே நினைக்காதீங்க. உங்க அன்பான பேச்சு போதும். என் கண்ணுல வச்சு ஒத்திக்கிட்டேனே உங்களோட 2 கை, அந்த 2 கை போதும். அது மூலமா நான் உங்களை பாத்துட்டேன்க்கா. ஆமாக்கா, உங்க பேச்சுலயும் கையிலயும் இருந்த கருணைய பார்த்துட்டு சத்தியமா சொல்றேன்க்கா, நீங்க தெய்வம். தெய்வமா வந்து எனக்கு உதவி பண்ண உங்களுக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன செஞ்சாலும் நீங்க செஞ்ச உதவிக்கு கண்டிப்பா ஈடாகாது. இல்ல கவிதா, நான் தெய்வமும் இல்ல சாமியும் இல்ல. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான பொண்ணுதான். யார் தெரியுமா தெய்வம்? கத்தி முனையில என்னோட உசுரும் உன்னோட உசுரும் ஊசலாடிட்டு இருக்கும்போது ஆட்டோல அப்படியே பறந்து வந்து அவ்ளோ ரவுடிகளையும் பஞ்சா பறக்க விட்டு அடிச்சு துவச்சு போட்டாங்க பாத்தியா? நம்மள காப்பாத்துனாங்க பாத்தியா? அந்த ஆட்டோக்காரம்மா தான், அந்த மீனாட்சி தான். அவங்க தான் நமக்கு தெய்வம். ஆக்சுவலா அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா. சரி, அவங்கள போய் பார்க்கலாமா? வா.
கவிதா, ஆட்டோ இருக்கு, அவங்கள ஆளை காணுமே, எங்க போனாங்கன்னு தெரியல. நான் இங்க இருக்கிறேன் பார்வதி. டீ சாப்பிடுறீங்களா ரெண்டு பேரும்? இல்ல. நானா சொல்லிட்டா? இல்ல பரவாயில்ல. கவிதாவுக்காக நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் எழுதுனியா? ஆ, என்னால முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கேன். இல்லக்கா, ரொம்பவே நல்லா எழுதுனாங்க. செம்ம ஸ்பீடு. ஒவ்வொரு சென்டென்ஸும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே பார்வதி அக்கா எழுதி முடிச்சிருவாங்க. நான் 100க்கு 100 வாங்குறது கன்ஃபார்ம். சூப்பர் போ. கேக்கிறதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. அப்புறம் கவிதா, நீ பாஸ் பண்ணி பெரிய வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பார்வதியை மறந்துட கூடாது. பார்வதிக்கு நீ ரொம்ப கடமைப்பட்டுக்கிற. நாச்சு பார்வதி, எது இப்ப கண் கலங்குறா? எங்க அகிலாமாவை நினைச்சேன், அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதான் எங்க அம்மாவோட பிரச்சனை. இப்போ நடக்கிறது என்ன தோஷம் தெரியல. தெரிஞ்சா இந்நேரம் அதுக்கு பரிகாரம் பண்ணிருப்பேன். இல்ல பார்வதி, நீ பண்ணி முடிச்சிட்ட. ஆமா, நீ 4வது பரிகாரம் பண்ணி முடிச்சிட்ட பார்வதி.